அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு மாதிரியை வைத்து போக. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6. என் அப்பாதான் என் மாதிரி. அவருடைய இளமை காலத்து காரியங்களை ஆராய்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினேன். அதுவே என் வெற்றிக்கு காரணம் என்றான் ஒரு மகன் பெருமையுடன். இன்று நமக்கு மாதிரி யார்? நான் எனக்கென்று வாழும் வழியை வகுத்திருக்கிறேனா, அல்லது யாராவது எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்களா? விழுந்து போன உலகில் வீழ்ந்துவிட்ட மனிதன் தான் வாழ வேண்டிய நீதியின் பாதைதனை தொலைத்து விட்டான். வழி விலகிய மனுக்குலத்தை மறுபடியும் தமது பாதையில் நிலைநாட்டும்படிக்கே தேவாதி தேவன் மனுஷனானார் என்பது நாம் அறிந்ததே. அதற்காகவே அவர் ஒரு முழு மனிதனாக வந்து பிறந்து ஒரு மனிதனாகவே வாழ்ந்து இந்த பாவமான உலகிலும் பாவத்துடன் சமரசம் செய்யாமல் பாவத்தை வெறுத்து தேவனுக்கு மாத்திரம் பிரியமாய் ஒருவன் வாழ முடியும் என்பதை இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டினார். நமது பாவத்திற்காக சிலுவைக்கு செல்லும் முன்னதாக அந்த பாவத்துடன் சமரசம் கொள்ளாமல் இந்த உலகில் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும் என்பதை இயேசு தாமே வாழ்ந்தும் காட்டினார். ஆம், அவர் இதற்காகவே உலகில் வந்து பிறந்தார். அவர் நடந்த பாதையை சற்று தியானித்து பார்த்தால் இன்று நாம் அவர் மாதிரியில் நிற்கிறோமா என்பது கேள்விக்குறிதான். நாம் குற்றம் செய்து தண்டனை பெறும்போதே முறுமுறுக்கிறோம். அவரோ குற்றமற்றவராகவே தமக்கு எதிராக எழுந்த பாடுகளை பொறுமையோடே சகித்தார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21 என்று எழுதுகின்ற பேதுரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்கிறார். நானே வழி என்றுரைத்தவர் இயேசுவானவர். அவர் தாமே அந்த வழியாய் நம் முன்னே நடந்து நித்திய வாழ்வுக்கான மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்க, நாம் வேறு யாருடைய மாதிரியில் வேறு யாருடைய அடிச்சுவட்டில் நடக்கப் போகிறோம்? அல்லது நானும் என் சுய வழியும் என்று அழிவுக்கு நேராக சென்று கொண்டு நான் இயேசுவை நேசிக்கிறேன், நிலைத்திருக்கிறேன் என்று எப்படி கூற முடியும்? ஆம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்த பாதை உலகத்தோடு சமரசம் செய்யாத பாதை. அது பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்த பாதை. அநீதியின் பிடியில் அகப்பட்ட போதும் நீதியின் ஆண்டவராய் பாடுகளை சகித்த பாதை. இன்று நான் எந்த பாதையில் யாருடைய மாதிரியின்படி நடக்கிறேன்? ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நித்திய வாழ்வுக்கான மாதிரியை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். அந்த மாதிரியின் அடிச்சுவட்டை நாங்களும் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.